அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு பொங்கல் விழா. பொங்கல் விழா தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள் என்று பலவாறு போற்றுகிறோம். பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பொங்கல். இது மார்கழி மாதம் கடைசியில் வரும் நாளாகும். இந்நாளில் பழைய தேவையற்ற பொருட்களை எரித்து கொண்டாடுவர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆகும். தை முதல் நாள் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மாவிலை தோரணம் கட்டி வீட்டிற்கு நடுவே வண்ணக்கோலம் விட்டு அதன் நடுவே பொங்கல் பானை வைத்து புத்தாடை அணிந்து புதிய அரிசி போட்டு பொங்கல் வைத்து கொண்டாடுவர். பொங்கல் பொங்கி வரும்பொழுது பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்வர். பொங்கும் பொங்கல் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை குளிப்பாட்டி மாடுகளின் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மாட்டுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடுவர். தைத்திங்கள் 4ஆம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சிறியவர்கள் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவர். புதுமை பொங்க, இனிமை தங்க, செல்வம் பொங்க, வளமை தங்க. அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். வியர்வையை மண்ணுக்கு உரமாக்கி வெயில் மழை பாராமல் பாடுபட்டு விளைத்தெடுத்த நெல்மணிகளை புதுப்பானையில் போட்டு பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் சேர்ந்து கூறிடுவோம். நன்றி.